புத்தரும் மகாவீரரும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்த பெரும் ஞானிகள். அவங்க மனித குலத்துக்கு போதித்த உண்மைகளும் கிட்டப்பட்ட ஒண்ணுதான். ஆமா. ஆனா இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நாம ஆழமான அலசலோட மையமே. கரெக்ட். அதாவது நாங்க ரெண்டு பேரும் ஒரே உண்மையத்தான் போதிக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்ல யாருமே ஏன் வெளிப்படையாக சொல்லல? அப்படி சொல்லியிருந்தா அவங்களோட சீடர்கள் பல நூற்றாண்டுகளா தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்களே. கண்டிப்பா. ஏன் அவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல அப்படி ஒரு மௌனம் சாதிச்சாங்க? நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த கேள்வி தோணலாம். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இத புரிஞ்சிக்க இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் ஓஷோ ஆற்றிய தம்மபதம் சொற்பொழிவோட 99வது ஆடியோ பதிவு. இந்த பதிவு பல மூடிய கதவுகளை திறக்கப் போகுது. சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நீங்க ஆரம்பத்திலேயே கேட்ட அந்த முரண்பாடு ரொம்ப ஆழமானது. இத சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம இன்றைய 21ஆம் நூற்றாண்டு மனநிலையிலிருந்து யோசிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதாவது அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நாம பார்க்கணும், அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. சரியா 2500 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களோட நனவு நிலை, அதாவது அந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி இருந்துச்சுன்னு நாம கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்தோட எந்த மூலையில என்ன நடந்தாலும் அடுத்த செகண்ட் நமக்கு தெரிஞ்சிருது. ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி இல்ல. மனிதர்கள் மிகச் சிறிய குறுகிய வட்டங்களுக்குள்ள மட்டுமே வாழ்ந்து வந்தாங்க. பகவத்கீதையை வாசிச்ச ஒருத்தருக்கு தம்மபதம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஆமா. வேதங்களை படிச்சவர் தாவோ தே சிங் அப்படிங்கிற சீன தத்துவத்தை பத்தி தன் வாழ்நாள்ல கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாரு. ஒருத்தருக்கு முற்றிலும் அறிமுகமில்லாத காலம் அது. அதனால தங்களோட நம்பிக்கைகள் மட்டும்தான் உலகத்தோட ஒட்டுமொத்த உண்மை அப்படின்னு மனித மனம் ரொம்ப ஆழமா நம்பியிருந்த காலம் அது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு கடுமையான நோயால பாதிக்கப்பட்ட நோயாளி உயிர் பிழைக்கணுங்கிற தவிப்போட ஒரு டாக்டர் கிட்ட போறாருன்னு வச்சுக்குவோம். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அலோபதி, ஆயுர்வேதம், ஹோமியோபதின்னு பல வகையான மருத்துவ முறைகள் இருக்கு. ஆமா இருக்கு. இப்போ அந்த நோயாளிக்கு ஒரு அலோபதி டாக்டர் தன்னிடமுள்ள மருந்து கொடுத்துட்டு, பாருங்க ஹோமியோபதிலையும் உங்களுக்கு குணமாக வழி இருக்கு, ஆயுர்வேதத்திலையும் சிறப்பான வழி இருக்கு, எல்லாமே சரிதான், நீங்க எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த நோயாளிக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்துடும். கண்டிப்பா. மரண பயத்துல இருக்கிற அந்த நோயாளி அப்படி என்றால் நான் யார்கிட்ட போறது, எந்த மருத்துவம் சிறந்ததுன்னு தவிச்சு போடுவார் இல்லையா? கரெக்ட். மனித மனசுக்கு, குறிப்பா பயத்துல இருக்கிற மனசுக்கு எப்பவுமே ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை தேவைப்படுது. ஒரு பாதுகாப்பான பிடிமானம் வேணும். இதோட உளவியலை நீங்க ரொம்ப துல்லியமா புடிச்சிட்டீங்க. மக்கள் தங்களோட ஆழமான சந்தேகங்களை தீர்த்துக்க மேசைய ஓங்கி தட்டி, நான் சொல்றது மட்டும்தான் அறுதியான உண்மை, மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரையே தேடுனாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது உண்மை இல்ல, மன அமைதியை தரக்கூடிய ஒரு குருட்டு நம்பிக்கை. இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, மகாவீரர் இந்த மனித உளவியலுக்கு வளைந்து கொடுக்கவே இல்ல. ஓ, அவர் என்ன பண்ணாரு? அவர் சமரசமே செஞ்சுக்காம ரொம்ப தைரியமா சியாத்வாதம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முன் வச்சாரு. சியாத்வாதம்னா என்ன? யாராவது அவர்கிட்ட வந்து கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம், இரண்டும் உண்மையே அப்படின்னு பதில் சொல்வாரு. ஒரு நிமிஷம், ஒரு ஞானி இப்படி சொன்னா சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பெரிய பேரதிர்ச்சியா இருந்திருக்கும். ஆமா, இத கேட்ட மக்கள் ஆடி போயிட்டாங்க. ஏற்கனவே வாழ்க்கையோட சவால்கள்ல சந்தேகத்துல உழந்துட்டு இருக்கிற மனிதர்களுக்கு மகாவீரரோட இந்த அநேகாந்தவாதம், அதாவது பல கோணங்கள்ல உண்மையா அணுகிற முறை, எந்த ஒரு முழுமையான பிடிமானத்தையும் தரல. உண்மைதான். இதனாலதான் மகாவீரருக்கு மிக குறைவான சீடர்களே இருந்தாங்க அப்படின்னு ஓஷோ சுட்டி காட்டுறாரு. மக்களுக்கு தங்களோட அறியாமைய மறைக்க ஒரு திரை தேவைப்பட்டது. ஆனா மகாவீரர் அந்த திரைய கிழிச்சாரு. ஆனா புத்தர் இதே அணுகுமுறையை கையாளல. அப்போ புத்தரோட வழிமுறை வேறையா இருந்துச்சா? முற்றிலும் மாறுபட்டது. மனிதர்களோட பலவீனத்தை புத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுகிட்டாரு. அதனால புத்தரோட போதனைகள் ரொம்ப எளிமையானவையா, மக்களுக்கு புரியற மொழியில இருந்துச்சு. அதை விட முக்கியம், புத்தமத பிக்ஷுக்கள் எந்த நாட்டுக்கு போனாங்களோ அந்த நாட்டோட கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை வளைச்சுக்கிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. திபெத், சீனா, ஜப்பான் எங்க போனாலும் அங்க இருக்கிற மக்களோட ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி அவங்களோட பழக்க வழக்கங்களோட புத்தரோட தத்துவத்தை கலந்து கொடுத்தாங்க.
ஆனா சமண முனிவர்கள் அப்படி பண்ணலையே. இல்ல, அவங்க தங்க போதனைகள் கொஞ்சம் கூட கலபடமாகிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கடுமையான பிடிவாதத்தோட இருந்தாங்க. அவங்களோட நேர்மையும் தூய்மைவாதமுமே அவங்களுக்கு எதிரியா மாறிடுச்சு. இதனாலதான் சமணம் இந்தியாவை தாண்டி பெரிய அளவுல பரவல. ஆனா பௌத்தம் வலிந்து கொடுக்கும் தன்மையால உலகம் முழுக்க பரவுச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. புத்தரும் மகாவீரரும் தங்கள் வழிகளை அமைத்து கொடுத்தாங்க, சரி. ஆனா என் வழிதான் சிறந்ததுன்னு பிற்காலத்துல அவங்களோட சீடர்கள் நம்பினதால தானே மதங்களுக்கு இடையில இத்தனை சண்டைகளும் ரத்த கலரிகளும் வந்துச்சு. ஆமா, நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறவரா இருந்தா உங்க மனசுல இந்த கேள்வி எழலாம். அப்படியானால் இந்த மதச் சண்டைகளுக்கு அடிப்படை காரணமே இந்த ஞானிகள் தானே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா ஓஷோ இத ரொம்ப தர்க்க ரீதியா மறுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? மதங்கள் அப்படிங்கிறது மனிதர்களோட சண்டைக்கு ஒரு சாக்கு போக்கு மட்டும்தான் அவர் ஆழமான வாதத்தை முன்வைக்கிறாரு. அதாவது சண்டை போடணும்னு துடிக்கிற மனித மனம் எந்த காரணம் கிடைச்சாலும் சண்டை போடும். கரெக்ட். இதுக்கு அவர் சொல்ற ஒரு வரலாற்று ஆதாரம் மனித மனதோட இரண்ட பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவுல இந்துக்களும் முஸ்லிம்களும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆமா, எங்கள் மதம் வேறு, உங்கள் மதம் வேறு, எங்களால ஒன்னா வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, சண்டைய தீர்க்கலான்னு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அமைதி வந்துருச்சா என்ன? இல்லவே இல்ல. பாகிஸ்தானுக்குள்ள போன பிறகு அங்க மத பிரச்சனை இல்லைன்னு ஆனதும் பெங்காலி முஸ்லீம்களும் பஞ்சாபி முஸ்லீம்களும் தங்களுக்குள்ள கடுமையா அடிச்சுக்கிட்டாங்க. இங்கே இந்தியாவுல மொழி வாரியாகவும் மாநில எல்லைகளுக்காகவும் மக்கள் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இத பாக்கும்போது சண்டையிடுற அந்த மூர்க்கத்தனமான புத்தி அப்படியே தான் இருக்கு. அது தன் எதிரிய மட்டும் வசதிக்கேற்ப மாத்திக்கிட்டே இருக்குன்னு தெளிவா புரியுது. இதை நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலயோ கூட பார்க்கலாம். நான் சொல்றதுதான் சரின்னு வாதிடுறவங்களுக்கு பிரச்சனை எதை பத்தினதுங்கிறது முக்கியம் இல்ல. ஆமா, அவங்க எதிலையாவது சண்டையிட்டு ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதேதான் ஓஷோவும் சொல்றாரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தா மனிதகுலம் இன்னைக்கு அடைஞ்சிருக்க அறிவியலோட இத ஒப்பிடலாம். அறிவியல் எப்படி? உலகம் முழுவதும் ஒன்னும், அதாவது அமெரிக்காவுல நீரை கொதிக்க வச்சா 100 டிகிரில ஆவியாகும். இந்தியாவிலயும் அதே தான் நடக்கும். கரெக்ட். வேதியியலுக்கோ ஈர்பியலுக்கோ ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவன்னு எந்த பேதமும் இல்ல. அதே போலதான் எதிர்காலத்துல மனித நனவு நிலை முதிர்ச்சி அடையும் போது உலக அறிவியலான மதமும் உலகம் முழுவதுக்கும் ஒன்னாவே இருக்கும்னு ஓஷோ சொல்றாரு. உண்மைக்கு எப்படி 2 முகங்கள் இருக்க முடியாதோ அதே போலதான் மதமும். இத நான் ஒரு எளிய கட்டடக்கலையோட, அதாவது ஆர்கிடெக்சர் உதாரணத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். சொல்லுங்க. மசூதிகள், கோயில்கள், தேவாலயங்கள்னு எல்லாமே வெவ்வேறு வடிவமைப்புகளை கொண்டிருக்கலாம். ஒருத்தருக்கு வட்ட வடிவ வீடு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சதுர வடிவ வீடு பிடிக்கும். அது அவரவர் தனிப்பட்ட ரசனை. அதற்காக வட்ட வடிவ வீட்டுல இருக்கிறவன் தான் உண்மையான மனிதன், சதுர வடிவ வீட்டுல இருக்கிறவன் பாவி, அவனை அழிச்சிருவேன்னு சண்டை போடுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போலதான் மதங்களோட பேரால் நடக்கிற சண்டைகளும். ரொம்ப சரியான ஒப்பீடு. வழிபாட்டு தலங்களோட வடிவமைப்பு, சடங்குகள், ஆடைகள் எல்லாமே வெறுமனே ஒரு அழகியல் அனுபவம் மட்டுமே. அது மதக் கோட்பாடு அல்ல அப்படிங்கறத நீங்க சொல்ற இந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா உணர்த்துது. உண்மைதான். மனிதர்களோட செவித்திறனோ புரிந்து கொள்ளும் நனவு நிலையும் இன்னைக்கு கணிசமா விரிவடைஞ்சிருக்கு. ஒரே மனிதர் காலையில பகவத்கீதையை படிக்கிறாரு, மாலையில பைபிள வாசிக்கிறாரு, இரவுல ஜென்கதைகளை படிக்கிறாரு. இந்த முதிர்ச்சி வந்திருக்கிறதால எதிர்கால மதம் அப்படிங்கிறது எந்த பேரும் இல்லாத தனிமனித சுதந்திரமா மட்டுமே இருக்கும். அமைப்புகளாலான மதங்கள் மெல்ல மெல்ல அழிஞ்சிடும். கண்டிப்பா. சரி, நீங்க சொல்றது தர்க்க ரீதியா எனக்கு புரியுது. எல்லா வழிகளும் ஒண்ணு, எல்லாமே ஒரே உண்மையைத்தான் சொல்லுது அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு வலுவான கேள்வி எழுகிறது. கேளுங்க. ஓஷோவும் எல்லாவற்றையும் ஏத்துக்கிறாரு. தற்கால தத்துவஞானியான ஜே கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு பெரிய உண்மையைதான் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்றவங்க ஏன் ஓஷோவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவரை பத்தி வெளிப்படையா பேச தயங்குறாங்க? 2 பேருமே உண்மை நோக்கி பயணிக்கிறவங்க தானே. இது ஆன்மீக உலகத்துல பலருக்கும் எழும் ஒரு தீர்க்கப்படாத கேள்வி. இதுக்கு ஓஷோ என்ன சொல்றாரு? இதை விளக்குவதற்கு ஓஷோ தன்னையே ஒரு பெரிய கப்பலாகவும், அதாவது மகாயானம் அப்படின்னும், ஜே கிருஷ்ணமூர்த்திய ஒரு சிறிய படகாகவும் உருவகப்படுத்துறாரு. ஓ, அப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்றது தப்பா? இல்லவே இல்ல. ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்றது 100% உண்மைதான். அதுல எந்த பிழையும் இல்ல. ஆனா அவருடைய பாதை ஒரு ஒற்றையடி பாதை போன்றது. அதாவது மிக கடுமையான தர்க்கத்தால் கட்டமைக்கப்பட்டது. ஆமா. இதை நான் இன்னொரு விதமா கற்பனை செஞ்சு பார்க்கிறேன். ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட பாதை அப்படிங்கிறது ஒரு சிறிய நேர்த்தியா பராமரிக்கப்படும் அழகிய தோட்டம் போன்றது. கரெக்ட். அங்க ஒவ்வொரு செடியும் அளந்து அளந்து தர்க்க ரீதியா வெட்டி விடப்பட்டிருக்கும்.
எதற்கும் அங்க மிதமிஞ்சிய இடமில்ல. ஆனா ஓஷோவோட பாதை அப்படிங்கிறது ஒரு அடர்ந்த காட்டுத்தனமான இயற்கையான காடு போன்றது. சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. அதை விட ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, நீங்க ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஒரு சிறிய தோட்டத்தை அமைச்சிடலாம். ஆமா, அந்த பெரும் காடு சிறு தோட்டத்தை தன்னுள் எந்த முரண்பாடும் இல்லாம அடக்கிக்கும். ஆனா ஒரு சிறிய தோட்டத்துக்குள்ள ஒரு மாபெரும் காட்டை நுழைக்க முயன்றால் என்ன ஆகும்? அந்த தோட்டத்தோட கட்டமைப்பு, அழகு, அதோட தர்க்கம் எல்லாமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடும். ஓஷோ எல்லா வழிகளையும் எல்லா குருமார்களையும் ஏத்துக்கிறாரு. அவர் புத்தர், இயேசு, மகாவீரர், மீரா என அனைவரையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஒரு பெருங்கடல். ஆனா கிருஷ்ணமூர்த்தியால அப்படி செய்ய முடியாது. ஆமா, அவர் ஓஷோவை சரின்னு ஏத்துக்கிட்டா அவர் இத்தனை காலமா தாம் முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்து உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தர்க்க ரீதியான தோட்டத்தோட கட்டமைப்பு சிதைஞ்சிடும். ஓஹோ, அதனாலதான் அவர் ஓஷோவை உள்ளூர மதிக்கிறாரு, ஆனா வெளிப்படையா ஏத்துக்க மறுக்கிறாரு. கரெக்ட். இது அவருடைய தவறல்ல, அவருடைய பாதையோட தன்மை அப்படிப்பட்டது. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓஷோ அனைவரையும் ஏத்துக்கிறார் அப்படிங்கிறது சரி. ஆனா எல்லாவற்றையும் ஏத்துக்கிட்டு உலக பற்றுதல்களை, அதாவது மாயா, மோகம், இது எல்லாத்தையும் முழுவதுமா திறந்து விடணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாற்று கருத்து எழுகிறது. என்ன மாற்று கருத்து? உலக பொருட்கள் மீதும் மனித உறவுகள் மீதும் உள்ள பற்றுதலை முழுவதா திறந்து விட்டா மனிதர்களுக்கு கருணை காட்டணுங்கிற எண்ணமும் சேர்ந்து செத்துடாதா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஒரு சந்நியாசி என்பவன் ஈவிரக்கமற்றவனா, எதற்கும் கவலைப்படாத ஒரு ஜடமா மாறிட மாட்டானா? பொறுப்பற்றத்தனத்துக்கு சந்நியாசம் ஒரு பேர்தானா? இந்த கேள்வியை எதிர்கொள்ளும்போது ஓஷோ கொடுக்கிற விளக்கம் உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கும். அவர் என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுக்கு உலக பொருட்கள் மீதோ உறவுகள் மீதோ பற்றுதல் இருக்கிற வரைக்கும் அவன் அடிப்படையில ஒரு பிச்சைக்காரனாவே இருக்கான்னு ஓஷோ சொல்றாரு. பிச்சைக்காரனா? ஆமா, அவன் அன்பையோ பணத்தையோ அதிகாரத்தையோ எதையோ ஒன்ன தொடர்ந்து தேடிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கான். ஒரு பிச்சைக்காரனால இன்னொருத்தருக்கு உண்மையிலே என்ன கொடுத்துட முடியும்? கரெக்ட். தான் கொடுக்கும் சிறு அன்பிற்கும் பிரதியா அவன் எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா எப்போ அந்த பற்றுதல்கள் அனைத்தும் அவன் கிட்ட இருந்து உதிர்ந்து விழுகுதோ அப்போ அவன் தனக்குள் ஒரு உண்மையான பேரரசன் ஆகிறான். ஆமா, தனக்கென்று எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற முழுமையான திருப்தி வரும்போதுதான் அவனுள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான கருணை பிறக்குது. ஓஷோ இதை விளக்க கையாளும் அந்த உபகுப்தரோட கதை இது ரொம்ப உணர்வுபூர்வமா நிரூபிக்குது இல்லையா? ஆமா, அந்த புகழ்பெற்ற ரவீந்திரநாத் தாகூரோட கவிதை. நீங்க இந்த பதிவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புத்தரோட சீடரான உபகுப்தர் அப்படிங்கிற இளந்துறமி ஒரு நாள் வீதியால நடந்து போயிட்டு இருக்காரு. அமைதி தவழும் முகம். அப்போ அந்த நகரத்தோட பேரழகியான வாசவதத்தை அப்படிங்கிற விலைமகள் அவரை பாக்குறா. அவனது அழகுலையும் அந்த துறவியோட கண்கள்ல இருந்த ஒளியிலையும் மயங்கி அவரை தம் மாளிகைக்கு அழைப்பு விடுக்கிறா. ஆனா உபகுப்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அவள் அழகை பார்த்து ஒரு துளி கூட சலனப்படாம, உன்னை நாடி வர வேண்டிய சரியான நேரம் வரும்போது நானே வருவேன்னு சொல்லிட்டு அமைதியா நகர்ந்துடுறாரு. இளமை செருக்குலையும் செல்வ மிதப்புலையும் இருந்த வாசவதத்தைக்கு அந்த வார்த்தைகளோட ஆழம் புரியல. அவளை பொறுத்தவரை அவளை நிராகரித்த முதல் ஆண் அவன் மட்டும்தான். பல வருஷங்கள் போகுது. காலம் அவளை கொடூரமா தாக்குது. ஒரு நாள் அதே வாசவதத்தைக்கு வசந்த நோய், அதாவது ஸ்மால் பாக்ஸ் வந்துடுது. அவளோட உடல் முழுவதும் புண்ணாகி அழுகி நாற்றம் எடுக்குது. அவள் இத்தனை காலம் பெருமைப்பட்ட அந்த அழகு முழுவதும் அவளை விட்டு போயிடுச்சு. ஊர் மக்களும் அவளிடம் இன்பம் அனுபவித்த செல்வந்தர்களும் அவளை தொட்டு பணிவிட செய்ய அருவருப்பு பட்டு அவளை ஊருக்கு வெளியே அனாதையா இருத்துல வீசிட்டு போயிடுறாங்க. மரண விளிம்புல தனிமையில வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பணிவிடை செய்ய அவளது அழுகிய உடலை தன் மடியில தாங்கிக் கொள்ள அவளுக்கு தண்ணீர் புகட்ட ஒருத்த வர்றான். அவன் வேற யாரும் இல்ல, பல வருஷங்களுக்கு முன் நேரம் வரும்போது வருவேன்னு சொன்ன அதே உபகுப்தர் தான். அவளுக்கு இளமையும் அழகும் இருந்தப்போ அவள் கிட்ட வராதவர் அவள் அனைத்தையும் இழந்து அனாதையா கிடக்கும்போது வர்றாரு. இதை எந்த மாதிரியான ஒரு மனநிலை? அதுதான் எதிர்பார்ப்பற்ற உண்மையான கருணை. உபகுப்தர் அவள்கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட அழகு இருந்தப்போ உன்னை தேடி வந்தவங்களுக்கு உன்கிட்ட ஒரு தேவை இருந்துச்சு. அவங்க உன் உடலை அனுபவிக்க வந்தாங்க. அவங்க காட்டினது அன்பு இல்ல, காமம். ஆனா இன்னைக்கு என்கிட்ட எந்த பற்றுதலும் இல்ல, உன்கிட்ட பெறுவதற்கு என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் மிச்சம் இல்ல. அதனால நான் இப்போ உன் மீது காட்டும் இந்த கருணை முழுமையானது, தூய்மையானது. அத உலக பற்றுதல்களை துறந்த ஒருவனாலதான் எந்த சுயநலமும் இல்லாத உண்மையான கருணையை காட்ட முடியும் அப்படிங்கறத ஓஷோ இந்த கதை மூலம் ஆழமா பதிவு செய்றாரு. இத நீங்க உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க.
நாம செலுத்துற அன்புல எத்தனை சதவீத நிபந்தனைகள் இருக்குன்னு யோசிச்சா இதோட வீரியம் புரியும். கண்டிப்பா. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பற்றுதல்களை விடுறது தான் உண்மையான கருணை, வடிவங்களை விடுறது தான் உண்மையான மதம்னா, இன்னைக்கு கடவுளுக்கு நமக்கு இடையில ஏராளமான புரோகிதர்கள், சாமியார்கள், இடைத்தரகர்கள் இருக்காங்களே, அவங்க யார்? அவங்கள நாம எப்படி பார்க்கறது? அவங்க எல்லாரும் வெறும் கூலிக்காக வேலை செய்யறவங்க அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. கார்ல் மார்க்ஸ் ஒரு முறை சொன்னாரு, மதம் என்பது மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு அப்பின் அப்படின்னு. ஆமா, கார்ல் மார்க்ஸோட பெரும்பாலான கருத்துக்களோடு முரண்படும் ஓஷோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மார்க்ஸ் சொன்னது 99% உண்மைதானே ஏத்துக்கிறாரு. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற இந்த இடைத்தரகர்கள் கடவுளோட பேரை சொல்லி தங்கள் சுயலாபத்தையும் அதிகாரத்தையும் தேடுறவங்க. மக்கள் நேரடியாத கடவுளையோ உண்மையோ சந்திக்க பயப்படுறாங்க. அந்த பயத்தை இந்த இடைத்தரகர்கள் முதலீடா மாத்திக்கிறாங்க. ஓஷோ இதை விளக்க கையாளும் அந்த ரிஷ்ய விவசாயியோட கதை இந்த இடைத்தரகர்களோட மனநிலையை அப்பட்டமா தோலுரிச்சு காட்டுது இல்லையா? ஆமா, கம்யூனிஸ்ட் ரஷ்யால ஒரு ஏழை விவசாயி தான் வீட்டு அரசாங்கம் அநியாயமா பிடுங்கிக்கிட்டதால அதை திரும்ப கேட்க பல மைல்கள் பயணித்து மாஸ்கோக்கு வர்றான். அங்க கொட்டும் பணியில ஒவ்வொரு தெருவுலையும் லெனின் உயிரோடு இருக்கிறார், என்றென்றும் இருப்பார் அப்படின்னு கம்யூனிஸ்ட் அதிகாரிகளால போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறத அவன் பார்க்கறான். அவனுக்கு லெனின் மீது ஒரு பெரும் நம்பிக்கை வந்துடுது. உடனே அவன் ஒரு அரசாங்க அதிகாரி கிட்ட போய், லெனின் உயிரோடு தானே இருக்காரு, என்னை உடனே அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, என் வீட்டை பத்தி நான் அவர்கிட்டயே நேரடியா முறையிடுறேன்னு சொல்றான். அதை கேட்ட அதிகாரி அதிர்ச்சியடைந்து, முட்டாளே, லெனின் எப்போது இறந்து விட்டார், அவருடைய சடலம்தான் செஞ்சுத்த கதத்துல பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விவசாயி எந்த விதமான தர்க்கமும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா இருக்க ஒரு பதில சொல்றான் பாருங்க. என்ன சொன்னான்? ஓஹோ, உங்களுக்கு தேவைப்படும்போது உங்கள் போஸ்டர்களுக்காகவும் பிரச்சாரத்துக்காகவும் லெனின் உயிரோடு இருக்காரு, எனக்கு ஒரு உதவி தேவைப்படும்போது அவர் இறந்துடுறாரா அப்படின்னு கேக்குறான். இது எவ்வளோ பெரிய சாட்டையடி! அதிகாரத்துல இருக்கிறவங்க தங்களோட வசதிக்காக தலைவர்களையோ கடவுள்களையோ எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது இதை விட சிறப்பா சொல்ல முடியாது. அதேதான் அந்த மத இடைத்தரகர்களும் செய்யறாங்க. நீங்க காணிக்க கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு கடவுள் வீழ்த்திருக்காரு. நீங்க படம் கொடுக்கலனா அவங்க உங்க சார்பா பூஜை செய்ய மாட்டாங்க, கடவுள் உறங்க போயிடுறாரு. உண்மையான குரு அப்படிங்கிறவரு உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர், உங்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதவர். ஆமா, அந்த விவசாயியோட கேள்வியே நம்ம அறிகிறது. அப்படியென்றால் ஓஷோவோட அணுகுமுறையும் இப்படிப்பட்ட கட்டாயங்கள் இல்லாத முற்றிலும் சுதந்திரமான ஒண்ணுதானா? நிச்சயமா, அவரோட கற்பித்தல் முறை ரொம்ப தனித்துவமானது. மனிதர்களா அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிறது தான் அவரோட அடிப்படை. உதாரணத்துக்கு, அங்க சுபாஷ் அப்படின்னு ஒரு சீடர் வராரு. அவர் ஓஷோ கிட்ட, நான் உலக விட்டு ஓட தயாராகவே இல்லாத ஒரு தீவிரமான சோம்பேறின்னு வெளிப்படையா சொல்றாரு. வேற எந்த குருவா இருந்தாலும் முதல்ல உன் சோம்பேறித்தனத்தை வீடு, அதிகாலையில எழுந்து கடுமையான தியானம் செய் அப்படின்னு தானே கட்டாயப்படுத்துவாங்க. ஆனா ஓஷோவோட அணுகுமுறைய பாருங்க. புத்தரோட பாதை மிக கடினமானது, விழிப்புணர்வு நிறைந்தது, அது உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு என்ன வழியை காட்டுறாரு? என் பாதை மிகவும் இயல்பானது. நீ சோம்பேறியா இருந்தா அஷ்டாவக்ரர் மற்றும் லாவோத்சோ ஆகியோர் காட்டிய வழியில போக். அது எந்த முயற்சியும் தேவையில்லாத சும்மா இருப்பதையே தியானமாக மாற்ற பாதை அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அதே சமயம் ஆற்றல் அதிகமா துள்ளி குதிக்கும் மனிதர்களுக்கு அந்த ஆற்றலை மடைமாற்ற கராத்தே போன்ற கடினமான வழிகளையும் அவர் பரிந்துரைக்கிறாரு. ஒருவருடைய இயல்பு எதுவோ அதையே அவனுக்கான ஆன்மீக பாதையா மாற்றுறது தான் ஓஷோவோட சிறப்பு. அது எனக்கு அந்த பெண்மணியோட சம்பவத்தை நினைவூட்டுது. நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல ஒரு குறிப்பு இருந்துச்சு. ஆமா, ஒரு பெண்மணிக்கு தீவிரமான மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சு. ஆனா ஓஷோ அவங்க கிட்ட ஒருபோதும் குடிப்பழக்கத்தை விடு, அது பாவம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியை தூண்டவோ வற்புறுத்தவோ இல்ல. அவர் அந்த பழக்கத்தோட தியானம் செய்ய மட்டுமே சொன்னாரு. ஒரு நாள் அந்த பெண்மணி தானாகவே முன் வந்து தனது மது பாட்டில ஓஷோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எந்த ஒரு மாற்றமும் உள்ளிருந்து தானாகவே மலரணும். வெளியே இருந்து சமுதாயத்தாலோ குருவாலோ கட்டாயப்படுத்தி திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. 100க்கு 100 உண்மை. ஓஷோ எதையும் யார் மீதும் திரிப்பதில்லை. அவர் ஒரு திறந்த வெளியைப் போல இருக்காரு. உங்களுக்கு எது இயல்பாக வருதோ, உங்க நனவு நிலைக்கு எது பொருந்துதோ அதுவே உங்களுக்கான உண்மையான பாதை அப்படின்னு அவர் நம்புறாரு. இன்றைய இந்த ஆழமான அலசல் நமக்கு மிக முக்கியமான பல மனத்திறப்புகளை கொடுத்திருக்கு. கண்டிப்பா, உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ உலகத்தை வெறுத்து ஓடுறதுலயோ கல் நெஞ்சத்தோட இருக்கிறதுலயோ இல்ல. அது பற்றுதல்களை விட்டுட்டு தனக்குள் ஒரு பேரரசனாக மாறுவது.
கடவுளுக்கும் நமக்கும் இடையில உள்ள கூலிப்படையான இடைத்தரகர்களை துணிச்சலா தவிர்க்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவர்கள் வழியை கண்மூடித்தனமாக பின்பற்றாம நமக்கேற்ற நமது இயல்புக்கு ஒத்து செய்கிற பாதையை தேர்ந்தெடுக்கிறது. இவ்வளவு ஆழமான கருத்துக்களை இந்த தம்மபத சொற்பொழிவு வாயிலாக ஓஷோ மிகத் தெளிவாக முன் வச்சிருக்காரு. இந்த அலசல முடிப்பதற்கு முன் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. நான் ஒரு சிந்தனைய உங்களை நோக்கி விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க மிக உறுதியா நம்பும் உங்களோட தத்துவமோ அல்லது உங்களோட மதமோ, நாம முன்னாடி பேசின அந்த சதுர வடிவ வீடு, வட்ட வடிவ வீடு போன்ற வெறும் ஒரு கட்டமைப்பு தேர்வு மட்டும்தான் உங்களுக்கு திடீர்னு தெரிய வந்தா, உங்களைப் போல இல்லாத முற்றிலும் வேறு நம்பிக்கைகள் கொண்ட மற்ற மனிதர்களுடனான உங்க உறவு எந்த அளவுக்கு உடனடியாக மாறும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அவங்க மீதான உங்க கோபமோ வெறுப்போ சண்டைகளோ அர்த்தமற்றது அப்படின்னு உங்களுக்கு முழுமையா புரிஞ்சா உங்க மனம் எவ்வளவு லேசாகும்? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. சிந்திக்க வேண்டிய ஒரு மிக கூர்மையான கேள்வி இது. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆழமான அலசல் உங்க நம்பிக்கைகளை பற்றியும் நீங்க உலகை பார்க்கும் விதம் பற்றியும் நிச்சயம் ஒரு புதிய திறப்பை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உறுதியா கொடுத்திருக்கோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ பதிவு உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டும் ஆழமான அலசல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். நன்றி.